ஹரே கிருஷ்ணா. தெய்வ திரு ஆச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருளுரைகளுடன் அருளிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 9 பிரம்மதேவரின் பிரார்த்தனைகள் பதம் 11 த்வம் பக்தி யோக பரிபாவித ஹிருத் சரோஜ ஆசை சுதேட்சித பதோ நனுநாத பும்சாம் யத் யத் தியாத உருகாய விபாவயந்தி தத் தத் வபு பிரணயசே சத் அனுகிரகாய. மொழிபெயர்ப்பு. பகவானை சரியான முறையில் உம்மை பற்றி கேட்பதன் மூலம் உமது பக்தர்கள் தங்கள் காதுகளினாலேயே உம்மை காண்கின்றனர். அவ்வாறு அவர்கள் தங்கள் இதயங்களை சுத்தி செய்து கொண்ட பின்னர் நீர் அங்கே வந்தமர்கிறீர். நீர் உமது பக்தர்கள் மீது அளவற்ற கருணையுடையவராக விளங்குகிறீர். அதனால்தான் அவர்கள் உம்மை எந்நேரமும் தியானிக்கும் உமது குறிப்பிட்ட நித்திய வடிவத்திலேயே நீர் காட்சி தருகிறீர். பொருளுரை. இங்கே கூறப்பட்டிருப்பது என்னவென்றால், தன்னை பக்தன் எந்த உருவத்தில் வழிபட விரும்புகிறானோ அந்த உருவத்தினாலேயே பகவான் அவன் முன் காட்சி தருகிறார் என்பதாகும். அதாவது பக்தனின் ஆசைக்கு பகவான் துணை நின்று பக்தன் தனது எந்த குறிப்பிட்ட உருவத்தினை காண விரும்புகிறானோ அவ்வுருவத்திலேயே அவனுக்கு காட்சி தருகிறார். பக்தனின் உன்னதமான பக்தி தொண்டிற்கு மட்டுமே பகவான் வளைந்து கொடுக்கிறார். இதனை பகவத்கீதையும் உறுதி செய்கிறது. மேலும் நாம் குறித்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், பகவான் பக்தனின் தேவைகளை வழங்கும் பணியாள் அல்ல என்பதே ஆகும். அதனாலேயே இச்லோகத்தில் துவம் பக்தி யோக பரிபாவித என்று சிறப்பாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது இம்மேன்மையினை பக்தன் முதிர்ந்த பக்தி தொண்டு அல்லது கடவுள் மீது கொள்ளும் தூய அன்பு இவற்றினாலேயே அடைய முடியும் என்பதாகும். தூய அன்பு அல்லது பிரேமை என்பது படிப்படியாக நம்பிக்கையிலிருந்து அன்புக்கு மாறும் பொழுது ஏற்படக்கூடியது. நம்பிக்கை கொண்டு பிற பக்தர்களுடன் ஒருவன் தொடர்பு கொள்ள வேண்டும். அத்தொடர்பின் மூலமே அவன் முறையான தீட்சை உள்ளிட்ட சாத்திரங்கள் கூறும் ஆரம்ப பக்தி கடமைகளை நிறைவேற்றுவதன் மூலம் முறையான பக்தி தொண்டினை செய்யக்கூடியவன் ஆவான். இதுதான் இங்கே சுஷேக்ஷித என்று தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சுஷேக்ஷித பாதை என்பது பௌகீக உணர்ச்சி குழப்பங்களில் இருந்து விடுதலை பெற்று வேத ஞானத்தில் தேர்ச்சி பெற்ற நேர்மையான பக்தர்களிடமிருந்து கேட்டறிய வேண்டும். பக்தன் இந்நேர்மையான முறையினாலேயே புதிய உலகிற் குப்பைகள் அனைத்தும் நீங்கி தூய்மை பெற்று வேதங்கள் குறிப்பிடுகின்ற பகவானின் பல உன்னத உருவங்களில் ஏதேனும் ஒன்றுடன் பற்றுடையவனாகிறான். பகவானின் ஒரு குறிப்பிட்ட உருவத்துடன் பக்தன் கொள்ளும் பற்றிற்கு அவனிடமுள்ள இயற்கை நாட்டமே காரணமாகும். ஒவ்வொருவனும் உண்மையில் ஒரு குறிப்பிட்ட உன்னத பக்தி தொண்டிலேயே பற்று வைக்கிறான். காரணம், அவன் பகவானின் நித்திய தொண்டனாக இருக்கிறான் என்பதேயாம். சைத்தன்ய மகாபிரபுவும் உயிர் பொருட்கள் அனைத்தும் முழுவதற் கடவுளான ஸ்ரீ கிருஷ்ணரின் நித்திய தொண்டர்கள் என்றே கூறுகிறார். அதனால் ஒவ்வொருவனும் பகவானுடன் ஒரு குறிப்பிட்ட வகையான தொண்டு உறவில் நிலையாக இருக்கிறான். இக்குறிப்பிட்ட பற்றானது பகவானுக்கு செய்யும் முறைப்படுத்தப்பட்ட பக்தி தொண்டின் மூலமே வேண்டி பெறப்படுகிறது. அதனால் ஒரு பக்தன் அவன் ஏற்கனவே பகவானுடன் நித்திய பற்றுடையவன் போல் பகவானின் நித்திய உருவத்தின் மீது பற்றுடையவன் ஆகிறான். பகவானின் ஒரு குறிப்பிட்ட உருவத்தின் மீது கொள்ளும் இப்பற்று ஸ்வரூப சித்தி என்றழைக்கப்படுகிறது. பகவான் ஒரு தூய பக்தன் விரும்புகின்ற உருவத்திலேயே அவன் இதய கமலத்தில் அமர்கிறார். அதன்பின் முந்தைய ஸ்லோகத்தில் உறுதி செய்யப்பட்டிருக்கின்றபடி அப்பக்தனிடமிருந்து அவர் பிரிவதே இல்லை. பகவான் சுயநலத்திற்காக தன்னை வழிபடும் உண்மையற்ற நேர்மையற்ற பக்தனிடம் தன்னை வெளிப்படுத்துவதில்லை. இது பகவத்கீதையிலும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் தெளிவாக கூற வேண்டுமென்றால், தங்கள் புலனுகர்ச்சிக்காக உழைக்கும் பக்தரல்லாதார் மற்றும் குறிக்கோளற்ற பக்தர்கள் பகவானை காண முடியாதவாறு அவர் யோக மாயையினால் மறைத்து கொண்டுள்ளார். பிரபஞ்ச பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டிருக்கும் தேவர்களை வழிபடும் போலி பக்தர்களின் கண்களுக்கும் பகவான் தென்படுவதில்லை. இறுதியாக பகவான் போலி பக்தர்களின் தேவைகளுக்காக பொருள் வழங்கும் பணியாளர் அல்ல. ஆனால் உலகின் அனைத்து கரைகளிலிருந்தும் விடுதலை பெற்ற சுயநலமற்ற ஒரு தூய பக்தனின் ஆசைகளுக்கு அவர் எப்பொழுதும் பதிலளிப்பதற்கு தயாராகவே இருக்கிறார். ஹரே கிருஷ்ணா.